நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துப்பாக்கியை காட்டி பெண்களை மிரட்டினார் என்று சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலி மூலமாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர அர்ச்சுனா ராமநாதனுடன் முரண்பட்டவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த காணொலியிலே தெரிவித்திருக்கின்றார். என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் சுமார் 1.5 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று 50,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர 22 பிக்குமார் சுமார் 110 கிலோ போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பெறுமதி 110 கோடிக்கும் அதிகம் என்று தெரிய வருகிறது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர வவுனியாவிலே புகையிரதத்தில் முச்சக்கர வண்டி மோதுண்டு ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்ற நிலையில் சம்பவ இடத்திலே பெண் ஒருவர் விழுந்திருந்தார். இந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த நபரும் ஊரிலிருந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைத்துப்பாக்கியை காட்டி பெண்களை அச்சுறுத்தினார் என்று தற்பொழுது ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது தவிர காணொலி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியிலே பதிவாகி இருப்பதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், குறித்த காணியின் உரிமம் தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு இடம்பெற்று வருவதாகவும் இந்த நிலையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறு காணியை துப்புரவு செய்ய முற்பட்டதாகவும் அப்போது அங்கு சென்ற 2 பெண்கள் அந்த காணியின் ஒரு பகுதி எங்களுடையது என்று கூறி அவரிடம் நியாயம் கேட்டதாகவும் அப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறு மோசமான முறையில் நடந்து கொண்டதாகவும் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற சில செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் டால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே அவர் குறிப்பிட்ட விடயம், கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு எதற்காக தாக்கல் செய்யப்பட்டதுன்னு சொன்னால், தனது காணிக்குள் வந்து பனை மரங்களை வெட்டியது, அது தவிர காணி எல்லைகளை சேதப்படுத்தியது என்பது தொடர்பாக ஒரு வழக்கினை போட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் அந்த காணியை துப்புரவு செய்யுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அந்த காணியிலிருந்து பாம்புகள் வருவதாக எல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் நான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் பிரதேச சபையின் ஜேசிபி இயந்திரத்தை வாடகைக்கு அமர்த்தி அந்த காணியை துப்புரவு செய்கின்ற பணியில் ஈடுபட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் 2 ஆண்களும் 5 பெண்களும் அங்கே வந்து கல்லால் எறிந்ததாகவும் அதனால் அவருக்கு விரலில் காயம் ஏற்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தனது பாதுகாப்பிற்கு தந்த துப்பாக்கியை அந்த பிரச்சனையை அந்த கட்டத்தில் சுமூகமாக கொண்டு வருவதற்கு அல்லது அந்த பதட்ட நிலையை தவிர்ப்பதற்காக கைத்துப்பாக்கியை தான் இவ்வாறு வெளியில எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நான் நீதிமன்ற அனுமதியின் அடிப்படையில் காணியை துப்புரவு செய்ய அங்கு சென்ற நிலையில் இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக ஊடகங்களில் தேவையில்லாமல் தலைப்பிட்டு செய்திகளை வெளியிட்டால் இந்த வழக்குடன் உங்களை நான் இணைத்துக் கொள்வேன் என்றும் உண்மை தெரியாமல் கதைக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறுதான் இந்த சர்ச்சை தொடர்பாக 2 தரப்பு செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் சுமார் 1.5 வயது மதிக்கத்தக்க குழந்தையை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இதனை கேட்கின்ற போதே மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. அது தொடர்பாக தற்பொழுது முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறு 50,000க்கு அந்த குழந்தையை விட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தையின் தாயும் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை கிளிநொச்சி தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. அது தவிர அந்த குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் தான் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே பார்வையிடலாம்.
மற்றொரு செய்தியாக சுமார் 110 கிலோ போதைப் பொருளுடன் 22 பிக்குமார் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பெறுமதி 110 கோடிக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலாக இருக்கலாம், அல்லது அதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்திலாக இருக்கலாம், அல்லது யுத்தத்துக்கு பின்னரான தற்போதைய சூழ்நிலையிலாக இருக்கலாம். இந்த பௌத்த பிக்குமார்கள் தான் அரசாங்கத்தை வழிநடத்துகின்றார்கள் என்று கூறலாம். ஒவ்வொரு விடயங்களும் இலங்கை நடக்கின்ற போது, அல்லது இந்த இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க ஆட்சியாளர்களே சில வேளை முன்வருகின்ற போது அதனை தடுக்கின்றவர்களாக இந்த பௌத்த பிக்குகள் இருக்கின்றார்கள். அதை தவிர இனவாதம் பேசுவது, சிங்களம் மட்டும்தான் இலங்கையின் மொழி என்பதும், சிங்களத்தில் தான் அனைத்து பேர்பலகைகளும் இருக்க வேண்டும் என்பதும், அனைத்து இடங்களும் பௌத்த தேசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும், இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களுக்காக இவர்கள் நியாயத்தை மீறி குரல் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் சிங்கள மக்களின் காவலர்களாக பௌத்த பிக்குகள் தங்களை தாங்களே காட்டிக் கொள்வார்கள். இதனால் சில சிங்கள அரசியல்வாதிகளும் இனவாத அரசியலை முன்னெடுக்கின்ற போது அவர்களை ஆதரிக்கின்றவர்களாக இந்த பௌத்த பிக்குகள் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பௌத்த பிக்குகளை நம்பித்தான் மக்களும் செயற்பட்டார்கள், அரசியல்வாதிகளும் செயற்பட்டார்கள். அதனால்தான் இந்த நாட்டிலே இவ்வளவு பிரச்சனை, இந்த நாடும் இன்று பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இவ்வாறு செயற்படுகின்ற இந்த பிக்குகள் தான் இந்த நாட்டை நாசமாக்குவதற்கும், சிங்கள இளைஞர்கள் யுவதிகளையும் சேர்த்து நாசமாக்குவதற்கும் இப்படியான பல செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் தான் கடந்த 22ஆம் தேதி இங்கிருந்து ஒரு பிக்குகள் குழு தாய்லாந்துக்கு சென்றிருக்கின்றது. அங்கு சென்று விட்டு அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல அங்கு நடமாடி இருக்கின்றார்கள். அங்கு சுற்றுலா மாதிரி சென்று அங்கிருக்கின்ற பல விடயங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகாக அவர்கள் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இவ்வாறு வந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களது கைப்பைக்குள் இருந்து சுமார் 110 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குஸ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருட்கள் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு பிக்குகளும் தங்களது அந்த பயண பொதிக்குள்ளே சுமார் 5 கிலோ போதைப் பொருளை இவ்வாறு வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வருகின்ற போது அவர்களது கைப்பையை சோதனையிட்ட போது இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமையானது இலங்கையிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி காலை வேளையிலே ஒரு விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த புகையிரத்துடன் முச்சக்கர வண்டி மோதிய இந்த விபத்து சம்பவித்திருந்தது. பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை முச்சக்கர வண்டி கடக்க முற்பட்ட வேளையே இந்த விபத்து சம்பவித்திருந்ததாகவும், அப்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் அவரும் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.